கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது. மே 30க்குள்ள நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற புது ரூல்ஸும் வந்திருக்கு. பட் இருந்தாலுமே இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்குமே, அதாவது 12ஆம் தேதி மத்தியானம் வரைக்குமே இப்போதைக்கு ஐபிஎல் உடைய நியூ ஸ்கெடியூல் வரல. மேபி இந்த வீடியோக்கு அப்புறம் வந்துருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, குயிக்காக போடலாம். ஸோ இந்த வீடியோவோட அப்டேட் என்ன அப்படின்னா, ஃபாரின் பிளேயர்ஸ் உடைய அவைலபிலிட்டி எப்போ வரப்போறாங்க, ஸோ ரிட்டன் வரக்கான சான்ஸ் இருக்கா, யாரெல்லாம் வருவாங்க, ஆர்சிபிக்கு ஏற்பட்ட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு கிரிக்கெட் பேஜ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் வர ஆரம்பிச்சது. ஸோ எஸ்பெஷலி ஆர்சிபி சைட்லேருந்து பிலீவ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ என்ன நடந்தாலுமே எப்போ மேட்ச் வந்துட்டு ரீசம் ஆகுதோ ஸோ அன்னைக்கு நாங்கள் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவோம், எங்களுக்கு எங்கள் டீம் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாசிட்டிவான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது வைரலாக போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வாரெல்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஐபிஎல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கரெக்டாக வார் ஸ்டாப் பண்ணாங்க தெரியுமா, அது வந்து ஈவினிங் நடக்குது. ஒரு 5-5:30 வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. எஸ், எகைன் ஒரு அட்டாக் வந்துச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சொன்னீங்க. பட் இருந்தாலுமே அது அப்படியே வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆகி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு காலையில் தான் எல்லா டீமுடைய பிளேயர்ஸுமே கிளம்பி போயிட்டாங்க. மேக்ஸிமம் ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நான் அப்போவே உடனுக்குடன் அப்டேட் சொல்லியிருந்தேன். மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட், ரூதர்ஃபோர்ட், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் அப்போவே கிளம்பிட்டாங்க. மேக்ஸ்வெல் முதல் கொண்டு கிளம்பிட்டாங்க. திரும்பி வரக்கான வாய்ப்பு மறுபடியும் ரீசன் பண்ணால் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் அப்போ கூட யாருமே நம்மள இல்லை ப்ரோ அப்படிலாம் இருக்காது, எதுக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ முதல்ல இந்தியன் பிளேயர்ஸ் முதல் கொண்டு அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. யாருமே அவங்களுடைய அந்த ஒரு டீமோட வந்துட்டு ஜாயின் பண்ணி கிடையாது. எஸ்பெஷலி தோனி அவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரன்சி கிளம்பி போயிட்டாரு. எல்லா பிளேயர்ஸுமே அங்கங்கே போயிட்டாங்க. மேக்ஸிமம் அவங்களுடைய ஃப்ரான்ச்சைஸோட அவங்களுடைய கேம்பில் யாருமே இல்லை அப்படிங்கிறத அப்போ வந்திருக்கிற அப்டேட்டு. ஸோ ஹேசல்வுட், மிச்சல் ஸ்டார்க், ஜாஸ் பட்லர், இன்னும் நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க. எஸ்பெஷலி ஹேசல்வுட் தான். ஏன்னா நம்ம சேனலில் அவரை பற்றி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஐபிஎல் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மீதி இன்னும் லீக் ஆட்டங்களில் 13 ஆட்டம் இருக்குது. அதில் 3 பிளே ஆஃப் மேட்ச் அப்படிங்கிறது இருக்குது. ஓவரால் ஒரு 17 மேட்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னா, மே 30க்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஏன்னா செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. மறுபடியும் ரீஸ்கெடியூல் வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்போஸ் இன்னைக்கு வந்துச்சு அப்படின்னா உடனடியாக நான் அந்த அட்டவணை அப்படிங்கிறத அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அட் த சேம் டைம் இந்த ஸ்கெடியூல் வந்ததுக்கப்புறம் அந்த மேட்சஸ் அப்படிங்கிறது நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வியாழன் வெள்ளியிலேருந்து நடக்கும், இல்லைனா சாட்டர்டே சண்டேலேருந்து நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மே 30 தான் ஃபைனல் டேட், அதுக்குள்ளே முடிக்கணும். ஏன்னா நிறையா மேட்சஸ் இருக்குது. இப்போ பிசிசிஐ சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி போன பிளேயர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டுருக்கோம். பட் இருந்தாலுமே அவங்க வரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் மறுபடியும் அவங்கள வற்புறுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான தெளிவான ரீசன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். பொதுவாக பிளேயருக்கு என்ஓசிங்கிறத ஒன்று கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு வரீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு அதை கொடுத்தா தான் நீங்கள் வர முடியும். என்னதான் நீங்கள் ஐபிஎல்ல அப்ளை பண்ணி அது மட்டும் இல்லாமல் சோல்டே ஆயிருந்தாலுமே அவங்க அந்த என்ஓசி கொடுக்கணும். அது கொடுத்தா மட்டும்தான் வர முடியும். ஸோ அதே மாதிரி தான் போன தடவை வில் ஜாக்ஸ் வந்துட்டு ஆர்சிபியில் இருந்தார் இல்லையா, ஸோ அவருக்கு என்ஓசி ஆரம்பத்தில் கொடுக்கல. நிறைய மேட்சஸ் மிஸ் பண்ணிட்டு அப்புறம் வர மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் பேசி வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்க்கணும். அண்ட் ரீஸ்டாப்லிக்கு ஒரு சீசன் அப்படி ஆச்சு, அதையும் நம்ம மறக்கக்கூடாது. வில் ஜாக்ஸுக்கும் அதுக்கு முந்தின சீசன் அவர் ஆடலன்னு நினைக்கிறேன். அந்த என்ஓசி அப்படிங்கிறது கொடுக்கல. இந்த என்ஓசி கொடுத்தா தான் வர முடியும். அந்த என்ஓசி அவங்களுக்கு எது வரைக்கும் வேலிடி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 26-25க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும். ஒரு சில டீம் முன்னாடியே கூட போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கூட வந்துடலாம். ஸோ நீங்கள் லைக் ரொம்ப முக்கியமாக ஆல்ரெடி சொன்ன மாதிரி ருதர்ஃபோர்ட், செப்பர்ட் இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அயர்லாந்து சீரிஸ் இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே 18ஆம் தேதிக்குள்ளேயே கிளம்பணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ஓசி மாறும். ஸோ என்ஓசி மாறினது மட்டும் இல்லாமல் இப்போ மறுபடியும் கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஹேசல்வுட்டுக்கெல்லாம் நிக்கில் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு அனுமதி தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட பேஜ் இப்போ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை பற்றி போஸ்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு கண்ட்ரி தான் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் கிளப்னுங்கிற மாதிரி வரமாட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிசிசி சைடில் இருந்தும் ஐபிஎல்லோடைய அந்த நிர்வாகம் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்களும் திருப்பி கூப்பிட போகிறது கிடையாது. ஸோ வந்தால் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வச்சு ஆடுவோம், அப்படி இல்லைன்னா ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் ஆடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹேசல்வுட், சார்ஸ் பட்லர், மிச்சல் ஸ்டார்க், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ்வெல், இன்னும் ஒரு சில பிளேயர்கள் ரிட்டர்ன் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி வந்தால் நல்லா தான். ஆனால் 90% ஹேசல்வுட்டுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற நியூஸ் தான் எல்லா பக்கம் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஹேசல்வுட்னு கூகுள் சர்ச் பண்ணுங்கள். என்னத்தை நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய பேர் நீங்கள் ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. நீங்கள் ஹேசல்வுட்னு சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரியும். எல்லா பேஜுமே அதை பற்றி தான் போட்டிருக்காங்க. அவர் 100% வரவே மாட்டாருன்னு சொல்ல, ஆனால் கண்டிப்பாக ஒரு வரக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறது தான் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு கவர் பண்ணிட்டு இருக்கேன். உடனுக்குடன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எத்தனை பேர் ஹேசல்வுட்டை மிஸ் பண்ண போகிறீங்க, அவர் வரக்கு ஒரு 10% சான்ஸ் இருக்குது, வந்தால் எவ்வளோ பேர் ஹாப்பி அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினச்சிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.